மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவராகிய தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவருடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவருடைய கிருபையினாலே நம்மளை நித்திய ஜீவனுக்கு அவர் இயேசு கிறிஸ்து நம்மை கூட்டிச் செல்கிறார். ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம். நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம்னு ஒன்று இருக்குது, சரீர மரணம்னு ஒன்று இருக்குது. தேவன் நம்மை விட்டு பிரிந்து போகுதல் ஆவிக்குரிய மரணம். தேவன் இப்போ நம்மோடு இருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு நம்ம பாவம் செஞ்ச உடனே அவர் என்ன செய்கிறார், நம்மை விட்டு பிரிஞ்சு போயிடுறார். அப்போ நம்ம ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிடறோம். சரீர மரணம்னா நம்மள்கிட்ட ஆவி ஆத்மா ரெண்டும் சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது. இப்படி பிரிஞ்சு போகிறது தான் சரீர மரணம். பாவம் செய்கிறவர்கள் உடனே ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிடறோம். நம்ம யாராக இருந்தாலும் பாவம் செஞ்சோம்னா உடனே ஆவிக்குரிய மரணம் நமக்கு நிகழ்ந்துருது. நாம் எந்த மரணத்திற்கு பயப்படுகிறோம்? ஆவிக்குரிய மரணத்துக்கு பயப்படுகிறோமா, சரீர மரணத்துக்கு பயப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அதிகமாக சொல்லப்போனால் எல்லாருமேன்னு கூட சொல்லலாம், எல்லாருமே என்ன சொல்கிறோம், சரீர மரணத்திற்கு பயப்படுவதை காட்டிலும் ஆவிக்குரிய மரணத்துக்கு நாம் பயப்படுறது இல்லை. நம்ம யாரையாவது எச்சரிக்கும் போது கூட பாவம் ஆவிக்குரிய மரணம் ஒருத்தருக்கு நிகழப்போகுது, அவன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்து அவனை கண்டிக்க மாட்டோம், எச்சரிக்க மாட்டோம். ஆனால் ஒருத்தன் சரீர மரணம் அடைய போகிறான் அப்படின்னா ரொம்ப இமிடியேட்டாக நம்ம தீவிரமாக அட்வைஸ் பண்ணிடுவோம். ஒருத்தன் மரத்தில் ஏறிக்கிறான்னா, டேய் பார்த்து ஏறுறா, ஆத்தாடியா விழுந்தா என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வண்டியில் வாகனங்கள் போது பார்த்து போடா, ரொம்ப ரஷ்ஷான ரோடாக இருக்குது, ஏதாவதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்து போ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆழமான ஒரு கண்மாய்கள்லையோ குளங்கள்லையோ நம்ம குளிக்க அனுப்பினோம்னா அங்கேயும் நம்மளுக்கு எச்சரிப்போம். ஆனால் எதுக்காக எச்சரிக்கிறோம்? அவனுக்கு சரீர மரணம் வந்துடும் இப்படிங்கிறத குறிச்சித்தான் இந்த உலகத்தில் எதெல்லாம் ஆபத்தான காரியமாக இருக்கோ அந்த ஆபத்தான காரியங்களையெல்லாம் நம்ம உறவினர்களோ பிள்ளைகளோ நமக்கு தெரிஞ்சவங்களோ யாராக இருந்தாலும் நம்ம உடனடியாக எச்சரிப்போம். வழிபோக்கர்களுக்கு கூட நம்ம சரீர மரணத்தை அடையிற அளவுக்கு ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறத பார்த்தா நம்ம உடனே எச்சரிப்போம். இப்படி நம்ம சரீர மரணத்துக்கு பயப்படுகிற அளவுக்கு ஆவிக்குரிய மரணத்துக்கு நம்ம பயப்படுறதில்லை. பாவம் செய்தால் உடனே இப்போ பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சிட்டோம்னா உடனே மரணம் வந்துடும் அப்படின்னா நம்ம அந்த பாவத்துக்கு எப்படி பயப்படுவோம்? உதாரணம், இப்போ சபைக்கு இன்றைக்கி வரலைன்னா உடனே மரணம் வந்துடும் அப்படின்னா நம்ம எப்படி சபைக்கு வருவோம்? இன்றைக்கி ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை அப்படின்னா உடனே மரணம் வந்துடும், எப்படி நம்ம ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம்? ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கொள்வோம்ல. நான் இது உதாரணத்துக்காக இந்த காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, இதுக்காக உடனே நம்ம மரணம் வரப்போதில்லை. உதாரணமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த லேவியராகமம் 10:1-2 நாதாப் அபியூ அப்படிங்கிற ஒரு மனுஷன் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான். தேவாலயத்துக்குள்ள அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான். உடனே அவனுக்கு மரணம் வந்துருச்சு. 1 சாமுவேல் 6:19 உடன்படிக்கையை பற்றி எட்டி பார்த்தனர். பெத்சிமேசின் மனுஷர்கள், அந்த தேசத்தில் பெத்சிமேசின் மனுஷர்கள் உடன்படிக்கையை பெட்டியை போய் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிற நேரத்தில் உடன்படிக்கை பெட்டியை போய் அந்த ஜனங்கள் எட்டி பார்த்துட்டாங்க. அந்த டயத்தில் 50,070 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. உடனே ஊசா பெட்டியை தாங்கி பிடிச்சார், மாட்டு வண்டியில் ஏற்றி அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய தேசத்துக்கு ஏற்றி கொண்டு வருகிறார். வரும்போது தடுமாறுற நேரத்தில்
விழுந்துருமோன்னு பயந்து ஊசா பெட்டியை எட்டி தொட்டு விட்டார், தாங்கி விட்டார். உடனே ஊசா அந்த இடத்துல மரணம் அடைந்து விட்டார். அப்போஸ்தலர் 5:5 பார்த்தீங்கன்னா, அனனியாவும் சபீராலும் தங்களுடைய சொத்துக்களை விற்று முழுமையாக கொடுத்ததை போல மாய்மாலம் பண்ணினார்கள். இந்த மாய்மாலம் செய்த இந்த பாவத்துக்காகவே அவர் 2 பேரும் உடனே மரித்தார்கள். இப்படி பாவம் செய்தவர்கள்லாம் உடனே மரிச்சிட்டா, இப்போ அப்படி அந்த நிலைமை இப்போ நமக்கு இருந்தால் நம்ம எப்படி பாவத்துக்கு பயப்படுவோம்? பாவம் செய்கிறதுக்கு எப்படி பயந்து வாழ்வோம்? உடனே மரணம் என்றால் பாவத்துக்கு நம்ம எப்படி பயப்படுவோம்? ஆனால் இப்போ நாம் பாவத்துக்கு பயப்படுறதில்ல. ஏன்னா நாம் இப்போ பாவம் செஞ்சால் உடனே நமக்கு மரணம் வர்றதில்ல. ஆவிக்குரிய மரணம் வருது, அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பாவம் செஞ்சால் சரீர மரணம் உடனே வந்துடும். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருப்போம்? ஏன்னா இப்போ உடனே மரணம் வராததுனால நாம் இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் நம்ம பயப்படாமல் பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம் எல்லாரிடத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாவம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்காக நம்மளோட உடனே நமக்கு மரணம் வந்துடுதா? மரணம் வரல. இப்போ ஆதியாகமம் 2:17 வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ இந்த இடத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறார் தேவன். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீ புசிச்சுக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிச்சேன்னா உடனே நீ செத்துருவ, அந்த நாளிலே செத்துருவ அப்படிங்கிறார். அன்னைக்கே செத்துருவேங்கிறார். ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆவிக்குரிய மரணம் வந்தது, ஆனால் சரீர மரணம் வரல. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், அந்த நாளிலே நீ செத்துருவாயின்னு சொல்கிறார். அப்போ இவங்க சாகலை. ஏன் தேவன் அப்போ பொய் சொல்லிட்டாரா? புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார்ல, அப்போ ஏன் ஆதாம் ஏவாளும் அங்கே சாகலை? அப்படி நம்ம பார்த்தோம்னா ஏன் சாகலை? தேவன் பொய் சொல்லலை. அவங்க புசிக்கும் நாளில் அவர்கள் செத்தார்கள், மரித்தார்கள். எப்படின்னா 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கான், 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கான். இப்போ 1000 வருஷம் ஒரு நாள் போலன்னா, இப்போ ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்னு பார்ப்போம். ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆனால் ஒரு நாள்னா தேவனுடைய கணக்குப்படி 1000 வருஷம். ஆனால் ஆதாம் 930 வருஷத்திலே மரித்து விட்டார். ஏவாளும் அதற்குள்ளாக மரித்து விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல தேவன் பொய் சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. அந்த நாளிலே சாகவாயின்னு சொன்னார் தேவன். அந்த ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு அவரை சமமாய் பார்க்கிறார் தேவன். ஆனால் 930 வருஷத்துக்குள்ளே ஆதாமை மரிக்க வைத்து விட்டார். இப்போ நாமும் பாவம் செஞ்சுட்டா நமக்கு மரணம் அதே நாளில் நடக்கணும். ஆனால் தேவன் நம்மளை 1000 வருஷம் ஒரு நாள் போல் நம்மளை பார்த்து அவரவருடைய வயசுக்கு தகுந்தபடி விட்டு வைக்கிறார். பாவம் என்னைக்குன்னு தேவன் மரணம் என்னைக்கு நடக்கும்னு தேவன் அதை மறைச்சி வச்சிருக்கார். ஏன்னா நம்ம என்னைக்கு மரணம்னு தெரிஞ்சோம்னா அந்த மரண பயத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதற்காகவே தேவன் நம்மளுக்கு என்னைக்கு மரணம் அப்படிங்கிறத நமக்கே தெரியாத அளவுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். இப்படி நாம் பாவத்துக்கு உடனே மரணம் என்றால் எப்படி பயந்து வாழ்வோமோ, அப்படி உடனே மரணமே இல்லாட்டாலும் நாம் அந்த பாவத்திற்கு பயந்து வாழ்வோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களால் புதிய உடன்படிக்கையின்
சட்டத்தின்படி வாழ்கிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆமென்.